ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஆதித்த கரிகாலனை சந்திக்க விரைந்து கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் கடம்பூருக்கு வருவதாக இருந்ததால் கடம்பூர் அல்லோலகல்லோலப்பட்டது. இவர்கள் இருவரும் கடம்பூரை சென்றடைய அங்கே தங்க வேண்டாம், யார் கண்ணிலாவது சம்புவரையருடைய படைகள் யார் கண்ணிலும் பட வேண்டாம் என்பதற்காக வழியில் இருக்கக்கூடிய காட்டிலோ அல்லது வீரநாராயணபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலிலோ தங்கலாம் என்று முடிவெடுத்து பயணித்து கொண்டிருக்கும் வேளையில் அங்கே ஐயனார் கோயில் ஒன்று தென்பட அங்கே தங்கலாம் என்று அவர்கள் தீர்மானித்து அதை நோக்கி செல்ல துவங்கிய போது வந்தியத்தேவன் உஷ் என்று சொல்லி ஆழ்வார்க்கடியானுடைய கையை பிடித்து கொண்டு இன்னொரு கையினால் எதிரே சுட்டி காட்டினான். சூரியன் அஸ்தமித்து சிறிது நேரம் ஆகிவிட்டது. நாலாபுரமும் இருண்ட மூங்கில் தோப்புக்குள் சூழ்ந்திருந்த அந்த சிறிய இடைவெளியில் மிக மங்கலாகத் தெரிந்த வெளிச்சத்தில் ஐயனாருடைய வாகனங்கள் உயிர் பெற்று அசைவதாகத் தோன்றின. ஒரு யானையும் ஒரு குதிரையும் இடம்பெயர்ந்து நகர்ந்தன. கண்ணால் கண்ட இந்த அற்புதத்தை நம்புவதா இல்லையா என்று தெரியாமல் வந்தியத்தேவன் சிறிது நேரம் திகைத்து நின்றான். ஆனாலும் ஐயனாருடைய அற்புத சக்தியை ஆழ்வார்க்கடியானுக்கு உடனே உணர்த்திவிடக்கூடிய சந்தர்ப்பத்தை இழக்கவும் அவனுக்கு மனம் வரவில்லை. வைஷ்ணவரே, பார்த்தீரா என்று அவன் சொல்வதற்குள் ஆழ்வார்க்கடியான் அவனுடைய கையை இறுக்கி பிடித்து உதட்டில் விரல் வைத்து சமிக்ஞை காட்டி பேச்சை நிறுத்தினான். பின்னர் இறுக்கி பிடித்த கையினால் வந்தியத்தேவனை பற்றியவாறு அவனை இழுத்து கொண்டு அந்த மூங்கில் புதருக்கு பின்னால் சென்று நன்றாக மறைந்து நின்றான். குதிரையும் யானையும் அசைந்து சிறிது விலகி கொடுத்தன அல்லவா? அப்படி விலகி கொடுத்து இடைவெளி ஏற்பட்ட இடத்தில் ஒரு மனிதனுடைய தலை மட்டும் தெரிந்தது. அந்த தலை அப்பாலும் இப்பாலும் திரும்பி 4 புறமும் பார்த்தது. ஐயனாருடைய பலிபீடத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு தலை மட்டும் தோன்றி 4 புறமும் சுழன்று விழித்த காட்சி மிக பயங்கரமாயிருந்தது. எவ்வளவோ பயங்கரங்களை பார்த்திருந்த வந்தியத்தேவனுடைய மெய் சிலிர்த்தது. ஆனால் தன்னை பிடித்திருந்த ஆழ்வார்க்கடியான் கை சிறிதும் நடுக்கமுறாமலும் தளராமலும் இருந்ததை அறிந்து வந்தியத்தேவன் நெஞ்சுறுதி கொண்டான். இவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த தலை எழும்பி மேலே வந்தது. ஒரு மனிதனுடைய மார்பு வரையில் தெரிந்தது. பிறகு அந்த மனிதன் முழுமையான உருவத்துடன் கிளம்பி மேலே வந்தான். அந்த மனிதன் வெளிவந்த இடத்தில் ஒரு சிறிய பிளவு கரிய இருள் சூழ்ந்த பாதாள பிலத்வாரத்தைப் போல பயங்கரமாக வாயை திறந்து கொண்டிருந்தது. சற்று உற்று பார்த்த பின்னர் அந்த மனிதன் யார் என்பதும் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. கடம்பூர் மாளிகையில் பணியாளனாக இருந்து கொண்டே ரவிதாசனுடைய சதிகும்பலிலும் சேர்ந்திருந்த இடும்பன்காரிதான் அவன். இதை இருவரும் ஏக காலத்தில் அறிந்து கொண்டதும் ஒருவரையொருவர் பார்த்து தங்கள் வியப்பை சமிக்கையினாலேயே தெரிவித்துக் கொண்டார்கள். இடும்பன்காரி திறந்திருந்த துவாரத்தை அப்படியே விட்டுவிட்டு மறுபடியும் ஒரு தடவை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஐயனார் கோவிலை நோக்கி நடந்தான். கோவில் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். சிறிது நேரத்துக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே இருந்து முணுக்கு முணுக்கு என்று வெளிச்சம் தெரிந்தது. கோயிலுக்குள் விளக்கேற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். தம்பி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று முணுமுணுக்கும் குரலில் அடியான் கேட்டான். ஐயனார் சக்தியுள்ள தெய்வம் என்று நினைக்கிறேன். குதிரைக்கு உயிர் வந்ததை பார்க்கவில்லையா என்றான் வந்தியத்தேவன். அது சரி, இப்ப வந்தானே, அவனை பத்தி என்ன நினைக்கிற? அவன் ஐயனார் கோயில் பூசாரி போல் இருக்கிறது. நாமும் போய் சுவாமி தரிசனம் செய்யலாமா? கொஞ்சம் பொறு. இன்னும் யாராவது சுவாமி தரிசனத்துக்கு வராங்களான்னு பார்த்துக்கலாம். இன்னும் யாரேனும் வருவார்கள் என்று நினைக்கிறீர்களா?
பின்ன எதுக்காக அவன் விளக்கு போடுறான்? பூசாரி கோவிலுக்கு விளக்கு போடுவதில் ஆச்சரியம் என்ன? தம்பி, அவன் யாருன்னு தெரியலையா? நன்றாக தெரிகிறது. கொள்ளிடத்தின் தென்கரையில் எனக்கு குதிரை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தானே, அந்த இடும்பன்காரி இவன்தான். இப்போதும் இவனிடம் குதிரை கேட்கலாம் என்று பார்க்கிறேன். நல்ல யோசனை செஞ்ச. உமக்கு பிடிக்கவில்லையோ? இடும்பன்காரி உனக்கு குதிரை வாங்கி கொடுத்தவன் மட்டுமில்ல, ரவிதாசன் கூட்டத்தை சேர்ந்தவன். அப்படியானால் இன்னொரு நல்ல யோசனை தோன்றுகிறது. என்ன என்ன? இடும்பன்காரி ஐயனார் கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவன் எங்கிருந்து வந்து முளைத்தான் என்பதை பார்த்து தெரிந்து கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். அது எப்படி முடியும்? அவன் வெளியே வந்த துவாரத்தில் நான் உள்ளே புக முடியாதா? முடியலாம். ஆனா அதுல இருக்கிற அபாயங்கள். அபாயம் இல்லாத காரியம் இது. அப்புறம் உன் இஷ்டம். வைஷ்ணவரே, நீங்கள் இங்கிருந்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருங்கள். அதுக்கு என்ன கஷ்டம்? நான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சுரங்க வழி எங்க போகணும்னு உனக்கு ஏதாவது தோணுதா? தோன்றுகிறது சுவாமி, தோன்றுகிறது. அது சரிதானா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதை நீ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? ஏதேனும் ஒரு சமயத்தில் உபயோகப்படலாம், யார் கண்டது? அந்தச் சமயம் சற்று தூரத்தில் வேறு பேச்சுக் குரல்கள் கேட்டன. தாமதிப்பதற்கு நேரமில்லை வைஷ்ணவரே. நான் திரும்பி வருகிற வரையில் இங்கேயே இருப்பீரல்லவா? அல்லது சுக்ரீவன் வாலிக்குச் செய்தது போல செய்து விடுவீரோ? உயிர் உள்ள வரைக்கும் இங்கேயே இருக்கிறேன். ஆனால் நீ திரும்பி வருவது என்ன நிச்சயம்? உயிர் இருந்தால் நானும் திரும்பி வருவேன். இவ்விதம் சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் 4 பாய்ச்சலில் துவாரம் தெரிந்த இடத்தை நோக்கி ஓடினான். அதற்குள் இறங்கினான். மறுகணமே அந்த இருண்ட பள்ளத்தில் மறைந்தான். பிலத்வாரம் அவனை அப்படியே விழுங்கி விட்டதாக தோன்றியது. கோயிலுக்குள் சென்றிருந்த இடும்பன்காரி வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். திறந்திருந்த துவாரம் கண்ணில் பட்டது. உடனே அவ்விடம் சென்று பலிபீடத்துக்கு பக்கத்தில் நாட்டப்பட்டிருந்த சூலாயுதத்தை சுழற்றி திருகினான். இடம்பெயர்ந்து அகன்றிருந்த யானையும் குதிரையும் மறுபடியும் நெருங்கி வந்தன. துவாரம் அடைபட்டு இருந்த இடம் தெரியாமல் மறந்துவிட்டது. இந்த காரியத்தை செய்துவிட்டு இடும்பன்காரி மறுபடியும் வாசற்படியண்டை வந்தான். அதே சமயத்தில் ரவிதாசன், சோமன், சாம்பவன் முதலியவர்களும் வேறு திசையிலிருந்து வந்து சேர்ந்தார்கள். ஆழ்வார்க்கடியான் மூங்கில் காட்டுக்குப் பின்னால் இன்னும் நன்றாக மறைந்து கொண்டான். கோவில் வாசற்படி மேல் ரவிதாசன் உட்கார்ந்து கொண்டான். மற்றவர்கள் அவன் எதிரில் தரையில் அமர்ந்தார்கள். தோழர்களே, நாம கைகொண்ட விரதம் நிறைவேறும் சமயம் நெருங்கிடுச்சு என்றான் ரவிதாசன். இவ்வாறு 6 மாசம் நெருங்கிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றான் ஒருவன். ஆம், அதில் தவறு ஒன்றுமில்லை. 6 மாதமாகவே அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாள் கணக்கில் நெருங்கிவிட்டது. ஆதித்த கரிகாலன் காஞ்சியை விட்டு கிளம்பிவிட்டான் என்ற செய்தி வந்திருக்கிறது. திருக்கோவலூர் கிழவன் அவனை தடுத்து நிறுத்தச் செய்த பிரயத்தனம் பலிக்கவில்லையாம். வழியில் வேறு யாராவது தடுத்து நிறுத்த மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? ஆதித்த கரிகாலன் முன்வைத்த காலை பின்வைக்கிறவன் அல்ல. இனி யார் தடுத்தாலும் கேட்க மாட்டான். அவனுடைய சகோதரி சொல்லி அனுப்பிய செய்தி போய் சேர்ந்தால் அது எப்படி போய்ச் சேர முடியும்? செய்தி கொண்டு போன வாலிபனைத்தான் காட்டில் கட்டி போட்டு விட்டு வந்தோமே. அழகுதான். அவனை இன்னைக்கு காலையில் கொள்ளிடத்தின் வடகரையில் பார்த்தேன். அவனோடு நம்ம இன்னொரு பகைவனும் சேர்ந்திருக்கான். அது யார்? போலி வைஷ்ணவ வேஷதாரி. அப்படியானால் நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியதுதான். அவர்கள் ஆதித்த கரிகாலனை சந்திக்காமல் தடுத்து பார்க்க வேண்டும். தும்பா விட்டுப்புட்டு வாழை பிடிக்கிற கதை யாருக்குது? கையில் அம்பிட்டவனை அங்கே ஒரு வழியாக தீர்த்திருக்கலாம். ராணி எதுக்காக அவனை உயிரோட விட சொன்னாங்க தெரியலையே. தோழர்களே, எனக்கும் அது அப்போது புரியாமல் தான் இருந்தது. அப்புறம் தெரிந்து கொண்டேன். ராணி என்னையும் மிஞ்சிவிட்டாள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். மிக முக்கியமான ஒரு நோக்கத்துடன் தான் வந்தியத்தேவனை உயிரோடு விடச் சொன்னாள் ராணி. அதை நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. வந்தியத்தேவனை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அந்த வைஷ்ணவரை கொண்டால் சிறிதும் தயங்காமல் உயிரை வாங்கிவிட்டு மறுகாரியம் பாருங்கள் என்றான் ரவிதாசன். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். உலகமே தடங்கல் மயம்தான்.
மாய மந்திரவாதிகளும் மாய மோகினிகளும் சதிகாரர்களும் சிநேக துரோகிகளும் பித்துக்குள்ளி பெண்களும் ஒற்றர்களும் இவற்றோட ஆழந்தெரியாத புதை சேற்று குழிகளும் நிறைஞ்ச உலகம். இந்த சிந்தனையில் பழையாறை விட்டு புறப்பட்டான் வல்லவரையன். இங்கே ஐயனார் கோவிலில் ஒரு பிலத்வாரம் அவனை கவருது. எதுக்கும் ஆழ்வார்க்கடியான கேட்குறான், இடும்பன்காரி வெளியே வந்தான், அது வழியாக நான் உள்ளே போக முடியாதா? முடியலாம், ஆனால் அதில் இருக்கிற அபாயங்கள். இப்படி திருமலையப்பன் தயங்குவான்னு எதிர்பார்த்து அபாயம் இல்லாத காரியம் எதுன்னு தனக்கே உரிய பரபரப்போட செயலில் இறங்கிட்டான். நல்லது, இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகளை பார்ப்போம். குக்கிராமமாக இருந்தாலும் ரம்யமான இயற்கை சூழலில் ஐயனார் கோவில் அமைஞ்சிருப்பதை காணலாம். கிராம எல்லைகளில் நீர்நிலைக்கு அருகில் சுடுமண்ணால் ஆன பெரிய யானையும் குதிரையும் ஐயனார் கோவிலை அடையாளம் காட்டிடும். சாஸ்தா, ஹரிஹரபுத்திரன் என்றெல்லாம் போற்றப்படும் ஐயப்பன் சிவபெருமானின் ஞானத்தையும் மோகினி வடிவில் விஷ்ணுவின் மாயையையும் இணைத்த ஓர் அவதாரம். அறத்தை நிலைநாட்டி மக்களை நெறிப்படுத்துறதால தர்மசாஸ்தான்னு வணங்கப்பெறுகிறார். வேண்டுதல் நிறைவேறினதும் சுதையாலான குதிரை, யானை உருவங்களை பக்தர்கள் காணிக்கையா செலுத்துவாங்க. இந்த முறைக்கு உருவாரம் எடுத்தல்னு பேர். பிலத்வாரம், பிலம் என்பதன் பொருள் குகை, பள்ளம், வளை. துவாரம் வாயில், திறப்பு, வழி. பிலத்வாரம் குகைக்கான திறப்பு, கீழறைக்கான வழி. 108 திவ்ய தேசங்களில் ஒன்று அஹோபிலம் என்னும் திருச்சிங்கவேல் குன்றம். அஹோ சிம்மம், பிலம் குகை. மாங்காட்டு தல புராணத்தில் பிலத்வாரம் பற்றின குறிப்பு வருது. ஊனக்கண்ணால் காண முடியாத நுண்ணிய பிலத்வாரத்தில் கடுந்தவம் மேற்கொண்டாள் தேவி. காமேஸ்வரரின் ஆணைக்கு இணங்க அந்த பிலத்வாரத்தின் வழியே பூமியில் வெளிப்பட்ட இடம்தான் காமாட்சி அம்மன் கோவில். சுக்ரீவன் வாலிக்கு செஞ்சது என்ன பார்ப்போம். இந்த வானர சகோதரர்கள் ஒரு சமயம் ஒரு அசுரனை துரத்திக்கிட்டு போனாங்க. அவன் குகைக்குள்ளே ஓடிட்டான். சுக்ரீவனை வெளியே நிற்க சொல்லிட்டு குகைக்குள்ளே பாய்ந்தான் வாலி. உள்ள நாள் கணக்கா சண்டை. வாலி வர காணோம். உத்தரவு மீறி உள்ளே போக விரும்பல சுக்ரீவன். திடீர்னு ஒரு நாள் குகைக்குள்ளேருந்து இரத்த வெள்ளம் பெருகி வந்துச்சு. வாலி கொல்லப்பட்டுட்டான்னு தவறா முடிவு பண்ணி அசுரன் வெளிவராதபடி பாறாங்கல்லால குகையின் வாசலை மூடிட்டான் சுக்ரீவன். நம்ம கதையின் இந்த கட்டத்தில் திருமலையப்பன் என்ன செய்ய போகிறான்? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.